ஹாய், விடியற்காலை யூடியூப் சேனலிலிருந்து யுவன் ஸ்ரீ. 2024 நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரொம்ப சிறந்த குரு பெயர்ச்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:29 புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பிறக்குது. இது நாள் வரைக்கும் குரு விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருந்தார். இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு குரு போக போகிறார். இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா ரொம்ப நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். ஏன்னா 6ல் இருந்த குரு நிறைய 6ல் அமர்ந்த குருவால் பல சிக்கல்களை, பல பிரச்சனைகளையும் பல துன்பங்களையும் அதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இதுக்கு மேலே அதெல்லாம் இருக்காது. அது சார்ந்து உங்களுக்கு பண விரயம் இருந்திருக்கும், அதுவும் இதுக்கு மேலே இருக்காது. 7ஆம் இடத்திற்கு வரும் குரு, 7ஆம் இடம்ங்கிறது ரிஷபராசி. ரிஷபராசி சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் ஒரு சுப கிரகம், இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால, அவரோட வீடுங்கிறதுனால அங்கே உட்கார்ற குரு நல்லது தான் பண்ணுவார். 7ல் அமரும் குரு அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடமான கன்னி ராசியை பார்ப்பார். அது ரொம்ப மேன்மையை தரும். அடுத்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியே பார்ப்பார். அதுவும் மேன்மையை தரும். அடுத்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடமான மகரத்தை பார்ப்பார். அதனாலேயும் மேன்மை அடையும். இந்த குருவோட 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது. இதனாலெல்லாம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சியில் சொல்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியாக சொல்கிறது தான், கோச்சாரத்தின் அடிப்படையாக சொல்கிறது. இதெல்லாம் 100% உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தா 100% நடக்காது. அதில் ஒரு 20%, 30% தான் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட பிறப்பு ஜாதகத்தின்படி ஒரு தசாபுத்தி இந்த காலகட்டத்தில் நடக்கும். அந்த தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடரை போய் பார்த்து எந்த தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துங்க. நல்லது பண்ணக்கூடிய தசாபுத்தி நடந்ததுன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்கிற நன்மைகள் எல்லாம் அப்படியே நடக்கும். இல்லை கெடுதல்கள் செய்யக்கூடிய தசாபுத்தி நடந்ததுன்னா, அதாவது அவயோகிகளோட தசாபுத்தியாக இருந்தால் நாங்கள் சொல்கிறதுலாம் கண்டிப்பாக நடக்கும். அந்த கெட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்காது. கெட்ட விஷயங்கள் சொன்னால் அந்த கெட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதனால் உங்களுக்கு எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதன்படி தான் உங்களுக்கான பலன்கள் ஏற்படும். நல்ல தசாபுத்தி நடந்து நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சதுன்னா சந்தோஷம். இல்லை அவயோகிகளோட தசாபுத்தி நடந்து கெடுதல்கள் தான் நடக்கும் அப்படின்னு இருந்தால் உங்களோட குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களோட குலதெய்வ வழிபாடு மிக சிறந்ததாக இருக்கும். நீங்கள் போய் உங்கள் ஜோதிடரை பாருங்கள். இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2024 நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி மிக சிறந்த குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும். இந்த குரு பெயர்ச்சியால் இது நாள் வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இதுக்கு மேலே இருக்காது. மன வலிகளும் மன வருத்தங்களும் மன சங்கடங்களும் இதெல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருந்ததுன்னா அது மேம்படும். ஆரோக்கிய ரீதியாக செலவுகள் இருந்தால் அது குறையும். வேலையில் பிரச்சனை இருந்ததுன்னா அது குறையும். காரணம் என்னென்னா, 6ஆம் இடத்தில் இருந்த குரு உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருப்பாரு. இப்போ 6லேருந்து குரு 7க்கு வர்றதுனால உங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இதுக்கு மேலே இருக்காது. ஸோ வேலையில் உங்களுக்கு நிம்மதி இருக்கும். ஊதிய உயர்வு,
பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு உங்கள் அலுவலகத்தில் மரியாதை இருக்கும். அதுவே உங்களுக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனாலேயே முழுமையாக வேலையில் உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். இதனால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த செலவுகள் எல்லாம் இனி குறையும். வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்திருந்ததுன்னா அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அதனால் ஏற்படக்கூடிய செலவுகளும் உங்களுக்கு குறையும். இதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு மேலே ப்ளஸ்ஸாக நடக்கும். அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்குறாரு. 11ஆம் இடத்தை குரு பார்க்கறது நல்லது. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானம்னா எதில் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே லாபம் தான். இதில் தான் லாபம், அதில் தான் லாபம் இல்லை. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் உங்கள் பேச்சில் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். செய்கிற வேலையில் லாபம் கிடைக்கும். தொழிலில் லாபம் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே லாபம் கிடைக்கும். நம்ம லாபம் எல்லாத்தையும் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் உங்களையே அறியாமல் அது உங்களை சேரும். இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு சிறப்பான விஷயம். பணவரவும் அதிகரிக்கும் இல்லையா? குரு 11 பார்க்கும்போது லாபம்னா நமக்கு தெரிஞ்சதே பணவரவு தான். பணவரவு அதிகமாக இருந்தாவே சந்தோஷம் தானாகவே அதிகமாக தான் இருக்கும். இது மிக சிறந்த காலகட்டம் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு நல்ல காலகட்டம் இது. இன்னொன்று, குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறாரு. உங்கள் ராசியே குரு 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களோட தோற்றத்தில் பொலிவு ஏற்படும். உங்களுடைய சிந்தனையில் தெளிவு ஏற்படும். உங்களோட முயற்சியில் விடாமுயற்சி தன்மை உருவாகும். தோற்றப்பொலிவு, அப்புறம் நீங்கள் உடுத்தும் உடை இதிலெல்லாம் ஒரு மேன்மையான அமைப்பு இருக்கும். பார்க்குறவங்களே கேட்பாங்க, என்னங்க தலன்னு ஆயிட்டீங்க, ஆளே மாறிட்டீங்க, இப்படியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு பண வரவும் ஒரு காரணம். குரு உங்கள் ராசியை பார்க்குறதும் ஒரு காரணம். ஜென்ம ராசியை குரு பார்ப்பது மிக சிறந்த காலகட்டம். அது உங்களுக்கு மெயினாக தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். அதுதான் முக்கியம். ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம துவண்டு போய் உட்காந்துருவோம் இல்லையா? அதெல்லாம் இதுக்கு மேலே இருக்காது. நம்ம பார்த்துக்கலாம், என்ன ஆகுதோ அதை என்ன ஆகுதுன்னு தான் பார்ப்போமே, முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு எல்லாத்துலேயுமே நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு அடுத்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்ப்பார். 3ஆம் வீடுங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானமும். ஜென்ம ராசியை குரு பார்க்கறதுனாலேயே உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், வீரியம் வரும். அதாவது எதை செய்கிறதுக்கும் துணிஞ்சு செய்வீங்க. இப்போ குரு அதற்குரிய ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு அது அதிகரிக்கும். அப்படின்னா நீங்கள் எவ்வளவு துணிச்சலோட காரியங்களில் இறங்குவீங்கன்னு பார்த்துங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் சும்மாவே நான் ஆடுன்னு ஆடுவேன், இப்போ காசு கொடுத்துட்டு ஆட சொன்னால் விட்டுருவேண்ணா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஜென்ம ராசியை குரு பார்க்கறதுனாலேயே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும். ஆனால் அந்த இடத்தையே இப்போ குரு பார்த்தாருன்னா அப்போ அது இன்னும் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். எல்லாத்துலேயுமே துணிஞ்சு இறங்குவீங்க. ஒரு கை பார்த்துருவோம். வெற்றியோ தோல்வியோ முயற்சி ஒன்று தான் முடிவில்லாதது அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக இந்த காலகட்டத்தில் நம்புவீங்க. முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா லாபம் கிடைக்கணும். அப்போ நீங்கள் செய்கிற முயற்சிக்கு பலன் கிடைக்கணும். அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் சிறப்பான வேலையாக அமைய உங்களோட முயற்சி மிக உறுதுணையாக இருக்கும். அதுக்கு லாபமும் வரும். இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பணவரவு இருக்கும், வேலையில் நிம்மதி இருக்கும், தொழில் மேன்மை அடையும், தொழிலில் லாபம் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறும். 7ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அது நீங்களே பேசி தீர்த்துப்பீங்க. நண்பர்களிடத்துலேயும் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதையும் நீங்கள் பேசி
நீங்களே தீர்த்துப்பீங்க. காரணம் என்னென்னா, உங்களோட ராசியை குரு பார்க்குறதுனால அதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியும், இல்லைன்னா சமாளிக்க முடியாது. ஸோ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு, தொழிலில் அதாவது பார்ட்னர்ஸ் கிட்ட கருத்து வேறுபாடெல்லாம் வந்ததுன்னா அதையெல்லாம் நீங்களே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்களே சமாளிச்சுப்பீங்க. அதனால் நீங்கள் அதை பயப்பட தேவையில்லை. குழந்தை பிறக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இதுவரை குழந்தை இல்லாதவங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு அழகிய குழந்தை பிறக்கும். உங்கள் வீட்டிலும் மழலை ஓசை இனிதே கேட்கும். ரொம்ப சிறந்த காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த காலகட்டம். விருச்சிகத்துக்கு செவ்வாய் தான் அதிபதி, இதே செவ்வாய் மேஷத்துக்கும் அதிபதி. இந்த குரு பெயர்ச்சியில் மேஷம் மிக சிறப்பாக இருக்கும், அடுத்து விருச்சிகம் மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாயின் அதிபதியான வீடுகள் மிக சிறப்பாக இந்த குரு பெயர்ச்சியில் இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு யார் யார்கிட்டெல்லாம் மன வருத்தம் இருந்ததோ, உறவினர்கள்கிட்ட, அண்ணன் தம்பிங்கிட்ட, அக்கா தங்கச்சிக்கிட்ட, அதெல்லாம் இனி விலகி போகும். ரொம்ப நல்ல காலகட்டம். இந்த காலகட்டத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.